ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடியது ஃபிபொனாச்சி சீரீஸ். இந்த சீரீஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். பைத்தானில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எப்போதும் போல் டெஃப் கீவேர்டு யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறோம். ஃபங்க்ஷனுக்கு நேமாக ஃபிபோன்னு சொல்லி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு எண்ணுங்கிற நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மட்டும் இது பேராமீட்டராக வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு a = -1 b = 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது ரெண்டையும் தான் நம்ம ஆட் பண்ணி ரிசல்ட்டை ஜென்ரேட் பண்ண போகிறோம். சிங்கிற ரிசல்ட்டை ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் a வேல்யூவும் b வேல்யூவும் மாறிக்கிட்டே வரும். அதாவது ஏல வந்து பியோட வேல்யூ ஸ்டோர் ஆகும், அது மாதிரி பியில் வந்து சியோட வேல்யூ ஸ்டோர் ஆகும். இப்படியே இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகும். இதுக்கு தான் இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபார் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஃபார் லூப்புக்குள்ளே n டைம்ஸ் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். c = a + b, print c, a = b, b = c அப்படின்னு சொல்லி இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது. இப்போ நம்ம எப்போதும் போல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அது n = int input of enter number of terms தான். இங்கே இருந்தால் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. ஃபங்க்ஷன் முதல்ல இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபிபோ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம் வித் த வேல்யூ ஆஃப் n. அதை கால் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டான a = -1 b = 1 அப்புறம் ஃபார் லூப்பு எக்ஸிக்யூட் ஆகும். அதில் c = a + b, print c, a = b, b = c எல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஒரு ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம். இதுவும் ஒரு ஸ்டாண்டர்டான லாஜிக்கு. அந்த ஃபார் லூப்பு எப்படி ஒர்க் ஆகுது, ஃபார் லூப்பு எப்படி ஏ பி வேல்யூஸ் ஆட் பண்ணி சி வேல்யூ ஜென்ரேட் பண்ணுது, அதே மாதிரி ஏ பிக்கான வேல்யூ எப்படி பிலேருந்தும் சிலேருந்தும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத நாம் அந்த மேனுவல் எக்ஸிக்யூஷனில் பார்த்துக்கலாம். ஸோ n வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், எவ்வளோ டேர்ம்ஸ் வரணும் ஃபிபொனாச்சி சீரீஸில், 10 டேர்ம்ஸாக 5 டேர்ம்ஸாக 15 டேர்ம்ஸாங்கிறத நம்ம இன்புட்டாக கொடுத்துக்கலாம். அதை வச்சுட்டு தான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஜென்ரேட் ஆகும். இப்போ 5 நம்ம எண்ணுக்கு இன்புட்டாக கொடுத்தோம்னா 5 டேர்ம்ஸ் ஜென்ரேட் ஆகும். 10ன்னு கொடுத்தோம்னா 10 டேர்ம்ஸ் ஜென்ரேட் ஆகும். அதுதான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் அவுட்புட்டாக பார்க்குறோம். அப்போ அந்த ஏபி வேல்யூ ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஏக்கு பி வேல்யூ வருது, பிக்கு சி வேல்யூ வருது. இப்படி தான் இந்த சீரீஸை நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். இந்த ஐடியாவில் தான் ஃபிபொனாச்சி சீரீஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஏபிசிக்கு ஒரு டேபிள் மாதிரி நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த டேபிளில் பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஏபியில் என்ன வேல்யூ இருக்குது, அப்போ சியோட வேல்யூ என்னவா க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத அந்த டேபிள் வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபிபொனாச்சி சீரீஸை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு மெத்தடை நம்ம அடாப்ட் பண்ணுறோம். இப்போ அதுக்காக தான் இந்த டேபிளை இப்போ ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஏபிசி அப்படின்னு சொல்லி 3 விதமான ஏவும் பி இன்புட்டு, சி தான் அவுட்புட்டு. ஏல இனிஷியலாக -1 இருக்குது, பியில் 1 இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா c = a + b அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம் ஃபார் லூப்புக்குள்ளே. ஸோ அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம 5ன்னு கொடுத்துருக்கோம் எக்ஸாம்பிளுக்காக. இப்போ இனிஷியலாக -1 1 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணால் 0ன்னு ஜென்ரேட் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிலையும் சிலையும் பார்த்திங்கன்னா ஏபி வேல்யூஸு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ பியில் 1 வரும், சியில் வந்து 0 வருது. அதாவது பியோட வேல்யூ ஏக்கு போகுது, சியோட வேல்யூ பிக்கு வருது. ரெண்டையும் திரும்ப ஆட் பண்ணுறோம். ஏன்னா 5 டைம்ஸ்னா n = 5ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 5 டைம்ஸ் இந்த வேல்யூஸ் ஜென்ரேட் ஆகும் சியோட வேல்யூ. அதுக்காக ஏபி வேல்யூ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ அடுத்ததுலையும் பார்த்திங்கன்னா தேர்ட் டைம் பார்த்திங்கன்னா பியோட வேல்யூ 0 ஏக்கு போகுது, சியோட வேல்யூ 1 பிக்கு போகுது. 0 + 1 1 ஜென்ரேட் ஆகுது. அடுத்து 4th டைம் பார்த்திங்கன்னா இந்த ஃபார் லூப்பில் பியோட வேல்யூ 1 ஏக்கு வருது, சியோட வேல்யூ 1 பிக்கு வருது. ரெண்டையும் ஆட் பண்ணால் 2ன்னு ஜென்ரேட் ஆகுது. அடுத்து 5th டைம் பார்த்திங்கன்னா பியோட வேல்யூ 1 ஏக்கு போகும், சியோட வேல்யூ 2 வந்து பிக்கு வரும். அப்போ 1 + 2 3 அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்திங்கன்னா சியில் 5 வேல்யூஸ் ஜென்ரேட் ஆகிருக்கும். இங்கே பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்படி தான் அந்த ஃபிபனாச்சி சீரிஸ் ஜென்ரேட் பண்ணுறோம். அதுக்கான லாஜிக் தான் பைத்தான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.